ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்த நம்ம அந்த செயின் ஸ்டிச் வச்சு எப்படி ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸ்டார்டிங் செயின் இந்த லீஃபை சுற்றி அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாக ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அந்த லீஃபை சுற்றி அவுட்லைன் போடுங்க. அந்த கார்னர் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா போயிட்டே இருக்கீங்க செயினில். போயிட்டு அந்த கார்னர் வர்றப்ப மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டு அதை ஃப்ரண்ட்டில் நீடில் வச்சு இழுங்க. அந்த த்ரெட்டை ஃப்ரண்ட்டில் நீடில் வச்சு இழுங்க. நீடில் வச்சு இழுத்து திருப்பி இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த கார்னர் நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த அவுட்லைன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் எங்கேருந்து ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுக்கு கொஞ்சம் உள்ள அப்படியே நீங்கள் எப்படி கார்னர் போட்டிங்களோ அதே மாதிரி டைட் பண்ணி த்ரெட்டை டைட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட்டு லைன் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் அடுத்த இந்த 2 லைனும் கேப் இல்லாமல் ஒட்டி ஒட்டி போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்க. நீங்கள் கேப் இல்லாமல் போடணுன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த செயினை உங்கள் நீடில் வச்சு நல்லா ஒட்டி, அதாவது அந்த செயினை தள்ளிட்டு நீங்கள் உள்ளே குத்தி எடுத்தீங்கன்னா அந்த செயின் ஒட்டி ஒட்டி வரும். லைன்ஸ் ரெண்டுமே நெருக்கமாக இருக்கணும், ஒட்டி ஒட்டி இருக்கணும், கேப்பே தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைனுக்கும் 2வது லைனுக்கும் டச் இருந்துகிட்டே இருக்கணும். திருப்பி அடுத்த லைன் போடுறப்ப லாஸ்ட்டாக அந்த எண்டு வர்றப்ப நீங்கள் குட்டி குட்டி செயினாக போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும், கேப் தெரியாது. திருப்பி மறுபடியும் உள்ளேருந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட லைனை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து அந்த 2வது லைனுக்குள்ளே இருந்து நீங்கள் 3வது லைன் எடுத்தீங்கன்னா நெருக்கமாக வரும். அதாவது அதுக்குள்ளே போடக்கூடாது, அதை தள்ளி விட்டுட்டு நீடில் கை வச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒதுக்கி விட்டுட்டு அந்த கேப் அடியிலேருந்து அப்படியே எடுங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறப்ப கலர்ஸ், அதாவது இப்போ ஒரு ஃப்ளவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸில் நடுவில் பெட்டல்ஸ் சுற்றி ஒரு கலரும் நடுவில் ஃப்ளவர்ஸ் ஒரு கலரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே கலர்ஸ் வந்து நிறையா நீங்கள் சேர்த்துக்கோங்க, பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும். இந்த ஒரு செயின் ஸ்டிச் வச்சே நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போடலாம். நான் லாக்கே போடலை. லாக் போடாமல் அந்த கார்னர், அதாவது டாப் கார்னர் கீழ் கார்னர் 2 கார்னர்லேயுமே நான் குட்டி குட்டி செயினாக போட்டு தான் திருப்புறேன். அந்த கார்னர் திருப்புறப்ப உங்களுக்கு வரலைன்னா அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த குட்டி லைன் போட்டுட்டு தான் திருப்புறேன். இப்போ இந்த கார்னர் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக போடுறப்ப உங்களுக்கு நீடிலிருந்து த்ரெட்டு கலண்டு வரும். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதாவது நான் அடுத்த கார்னர் போகிறப்ப அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட லைனில் இருந்து ஒரு நாட் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு கேப் தெரியாமல் இருக்கும். இப்போ இதில் போகிறேன்னா இதுக்கு மேல் டாப்பில் ஒரு குத்தி ஒரு த்ரெட்டு எடுத்து அதுக்கப்புறம் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியாது. ஃப்ரண்ட்லேயும் அதே தான், அதாவது கீழேயும் அதே தான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போட்ட லைனில் ஒரு குத்தி ஒரு த்ரெட்டு எடுத்து அடுத்த லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த கேப் இல்லாமல் இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், இது பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய். லாஸ்ட்டாக சென்டர்லேயே நாட்டு போட்டேன். குட்டி நாட்டாக போடுங்க, வெளியே தெரியாது. பாய்.